அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் நாம் இ-ஃபைலிங் செய்வதற்கு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் லாகின் செய்ய வேண்டும். அவ்வாறு லாகின் செய்வதற்கு தேவையான ஆசிரியர்களுடைய பாஸ்வேர்டை எவ்வாறு நாம் புதிதாக கிரியேட் செய்து கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் சர்ச்சில் இங்கே ஓப்பன் செய்ய உடனே உங்களுக்கு கூகுள் சர்ச் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஐடி இ-ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். அதில் முதலாவது இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இ-ஃபைலிங் செய்வதற்கான அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து மேலே இருக்கக்கூடிய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர், மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் லாகின் அப்படின்னு இருக்கும். அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் லாகின் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் ஆசிரியர் எந்த ஆசிரியருக்கு நாம் லாகின் செய்ய போகிறோமோ அந்த ஆசிரியரோட பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட பேன் நம்பரை என்டர் பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே மறுபடியும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொடுத்த பேன் நம்பர் இங்கே காட்டும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் செக்யூர் அசஸ் மெசேஜ் டிஸ்பிளேட் அபவுன் இருக்கும். சப்போஸ் அந்த ஆசிரியருக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா இங்கே இருக்க டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்களுக்கு பாஸ்வேர்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம பாஸ்வேர்டு ரீசெட் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் செய்வதற்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல ஒரு ஹெட்டிங்கோட ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஆசிரியருக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆசிரியர்களிடம் முன்னதாகவே தகவல் தெரிவிச்சிருங்க. இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஓடிபி வந்து 7 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, அது எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ ஆசிரியருக்கு முன்னதாக தகவல் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த ஒர்க்கை நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் அங்கே உங்களோட ஃபர்கட் பாஸ்வேர்டில் யூசர் ஐடியில் பேன் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே செலக்ட் ஆன ஆப்ஷன் டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஆன் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர்ட், ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது அப்லோட் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், மூணாவது யூஸ் இ-ஃபைலிங் ஓடிபி அப்படின்னு 3 ஆப்ஷன் மூலமாக நம்ம பாஸ்வேர்டை ரீசெட் செய்ய முடியும். ஆனால் நம்ம வந்து எளிதாக பண்ணுவதற்கு முதல்ல இருக்கக்கூடிய ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம முன்னதாகவே அந்த ஆசிரியரிடம் தகவலை சொல்லிடுங்க. இப்போ அந்த முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் செட் பாஸ்வேர்டு யூசிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஐ ஆல்ரெடி ஹேவ் ஆன் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் வித் ஆதார் அப்படின்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து அவங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி போகும். அப்படி எல்லாம் ஓடிபி போகலை அப்படின்னா போயிருக்க வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. ஸோ நம்ம 2வது ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் ஓடிபின்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வெரிஃபை இட்ஸ் யூ அப்படின்னு கேட்கும். இதில் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு வேலிட் மை ஆதார் டீடைல்ஸ்னு கொடுத்துட்டு ஜெனரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ அந்த மொபைலுக்கு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த ஓடிபியை நம்ம அந்த ஆசிரியரிடம் வாங்கி கரெக்டான ஓடிபியை நம்ம என்டர் செய்யணும். ஸோ என்ன ஓடிபி வந்திருக்கோ அதை அவங்களிடம் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் கொடுத்துட்டு சரியான ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை அப்படிங்கிற இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் மாறிடும். இப்போ வெரிஃபை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சரியான ஓடிபி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போ நம்ம இதில்
புதிய பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணணும். இது பார்த்தீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் 8 or more கேரக்டர்ஸ். அதாவது நீங்கள் 8 இலக்கத்திற்கு மேலான கேரக்டர்ஸில் உருவாக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோயர் கேஸ் லெட்டர் இருக்கணும், அதே போல் நம்பரும் ஆட் ஆகிருக்கணும், எல்லாமே கலந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நாம் பண்ணும் பொழுதே ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த ஆசிரியரோட பெயரோ டேட் ஆஃப் பர்த்தையோ பாஸ்வேர்டில் கொடுக்க வேண்டாம். அதனால கரெக்டாக ஒரு புதிதான பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. இப்போ 2 கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட்லையும் சேம் பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. 2 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோடனே உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் இங்கே பண்ணும் பொழுதே அந்த ஆசிரியருடைய இமெயில் ஐடிக்கும் அதே போல் மொபைல் எண்ணுக்கும் போயிருக்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இப்போ நம்ம அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ ப்ரொசீட் டு லாகின்ல போயிட்டு நம்ம புதிய உருவாக்கின அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி பார்க்கலாம். ப்ரொசீட் டு லாகின்ல போயிட்டு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே என்டர் யுவர் யூசர் ஐடியில் அந்த ஆசிரியரோட பேன் நம்பரை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ அதே போல் அந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம புதிதாக கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உருவாக்குற பாஸ்வேர்டு வந்து ஒரு அப்பர் லோயர் அதே போல் நம்பர்ஸ் எல்லாமே கலந்துருக்க மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா என்னோட நேமில் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி புதிய பாஸ்வேர்டு கிரியேட் ஆகி லாகின் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவில் பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நாளைய வீடியோவில் ப்ரொஃபைலில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.